ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கரண்ட் எனர்ஜி ஆஃப் யுவர் பர்சன் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற விவசாயம் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். யாருக்காவது பர்சனல் ரீடிங் ஹீலிங் டேரா கிளாஸ் கற்றுக்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரியும் வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, யூனிவர்ஸ் கூட கனெக்ட் ஆகிக்கோங்க. Okay. Queen of Pentacles. Okay. Okay. King of Cups. The Lovers. Page of Pentacles. Ace of Cups. The Emperor. Okay. Ace of Swords. Okay. Okay. The Empress. Okay. Queen of Swords. ஓகே, இது ரீடிங் ஜென்ரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், கலெக்டிவ் ரீடிங். எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்காது. உங்கள் லைஃபுக்கு தேவையான பாசிட்டிவ் இன்ஃபர்மேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கரண்ட் எனர்ஜி ஆஃப் யுவர் பர்சன். ஓகே, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ஒரு செப்ரேஷனில் இருக்கிற மாதிரி தெரியுது. செப்ரேஷன் ஆகி 2 years இருக்கலாம், 2 months கூட இருக்கலாம். நீங்கள் இந்த பர்சனை வந்து கேர் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணதில்லை. இந்த பர்சனுக்காக எப்போவுமே நீங்கள் கேர் பண்ணியிருக்கீங்க, சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. பட் ஏன்னா இந்த பர்சன் கூட உங்களுக்கு வந்து ஒரு சோல் கனெக்ஷன் ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ எவ்வளோ ப்ராப்ளம் உங்களை சுற்றி இருந்தாலும் உங்களுக்கு இந்த பர்சன் வந்து உங்கள் கூட இருக்கும்போது நீங்கள் வந்து எல்லாத்தையும் மறந்துடுவீங்கன்னு சொல்லலாம். உங்களுக்கு நேரம் காலம் போகிறதே தெரியாது. ஸோ இந்த பர்சன் சுற்றி இருந்தால் நீங்கள் உங்ககிட்ட இருந்தால் இங்கே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கீங்க. காலத்தை எல்லாம் மறந்துருக்கீங்க. என்ன நடக்குதுங்கிறதே மறந்து இருந்திருக்கீங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு செப்ரேஷன் வந்த பிறகு நீங்கள் வந்து நீங்களாகவே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து யோசிக்கிறீங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் வர முன்னாடி எப்படி நான் ஃப்ரீடமாக இருந்தேன், இப்போ ஏன் இப்படி எப்போவும் எதையோ இழந்த மாதிரி நான் டென்ஷன் ஆகி டிப்ரெஷன் ஆகியிருக்கேன். ஸோ என்கிட்ட எப்போவுமே இந்த பர்சன் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கணும், எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ணணும், ஃபீலிங்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி சேடாக இருக்கீங்க. பட் நீங்கள் வந்து உங்களை ஃபோக்கஸ் பண்ணாமல் இந்த பர்சனை ஃபோக்கஸ் பண்ணதுனால தான் இந்த செப்ரேஷனில் கூட இந்த பர்சனோட ப்ரெசன்ஸ் வந்து ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. எப்போ கால் பண்ணுவாங்க, எப்போ மெசேஜ் பண்ணுவாங்க அப்படின்னு இந்த பர்சனையே நீங்கள் டிபெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் அதுக்காக எஃபோர்ட்டெல்லாம் போட்டிருக்கீங்க. ஆனால் ஒரு யூஸும் இல்லைன்னு சொல்லலாம். செப்ரேஷனில் இருந்தாலும் உங்களுக்கு இன்னர் வைஸ் வந்து ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகிற மாதிரி தான் இந்த பர்சனுக்கும் ஒரு இன்னர் வைஸ் வந்து ஒரு டீப் கனெக்ஷன் ஃபீல் ஆகுது. ஆல்ரெடி இந்த பர்சன் வந்து சில விஷயங்களால் ஹார்ட் பிரேக் ஆகியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி யார்கிட்டையும் திரும்பவும் எமோஷ்னல் பாண்டிங் வச்சுருக்கக்கூடாது, திரும்பவும் இதே போல் ஒரு ஹார்ட் பிரேக் என்னால் தாங்கிக்க முடியாதுன்னு சொல்லி தான் இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்து ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகினதும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அப்படி தான் உங்களோட ரொம்ப எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஆனது இவருக்கு வந்து செப்ரேஷனை க்ரியேட் பண்ணி இவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்கு.
ஸோ ஆனால் இப்போது இந்த பர்சன் வந்து இன்னுமே உங்களை டீப்பாக லவ் பண்ணுறாருன்னு சொல்லலாம். அவர் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண பிறகு அவருக்கு வந்து இன்னுமே கொஞ்சம் ரொம்ப அட்டாச் ஆகியிருக்காரு உங்ககிட்ட. கரண்ட்லி இந்த பர்சன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய எஃபோர்ட் போடுறாரு, ஆனால் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ரொம்ப டயர்டாக இருக்காருன்னு சொல்லலாம். எஃபோர்ட் போட்டு 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 அப்படின்னா ஒரு சைலண்ட் எஃபோர்ட் போடுறாரு, இன்னர் வைஸ் எஃபோர்ட் போடுறாரு. ஸோ மேபி அவர் வந்து மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷனில் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் வந்து இப்போ லைஃப்பில் கொஞ்சம் க்ரோ ஆகிட்டு இருக்கீங்க. பட் இந்த பர்சன் வந்து ஸ்டக் ஆகிட்டு இருக்கார். ஆனால் நீங்களுமே க்ரோ ஆனாலுமே நீங்களுமே இந்த பர்சன் திரும்ப வரணும்னு நினைக்கிறீங்க. ஸோ மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் நீங்களுமே ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு யூனிவர்ஸ் மெசேஜ் என்னென்னா, செல்ஃப் லவ் பண்ணுங்கள். எல்லோரும் நினச்சிட்டு இருக்கோம் இந்த பர்சன் கிட்ட இருந்தால் தான் நம்ம ஹாப்பியாக இருப்போம், அல்லது எனி அதர் ஒரு பர்சன் கிட்டே இருந்தால் தான் நம்ம சந்தோஷமாக இருப்போம். உண்மையிலே ஹாப்பினஸ்ங்கிறது வந்து நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதை வந்து நம்ம வெளியே தேடிட்டு இருக்கோம் இன்னொரு பர்சன்கிட்ட. ஆனால் செல்ஃப் லவ் பண்ணி பாருங்கள். லைஃப்பில் உள்ள எல்லா ஹாப்பினஸும் உங்களுக்கு கிடைச்சது மாதிரி ஒரு ஃபீல் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு வந்து யூனிவர்ஸோட ப்ரொடெக்ஷன் கண்டிப்பாகவே இருக்குது. ஸோ ஒரு இன்ட்யூஷன் வந்து பாசிட்டிவாக கைட் பண்ணுது உங்களை. உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஒரு இன்ட்யூஷன் பவர் சொல்லுது இந்த பர்சன் கண்டிப்பாக திரும்ப வருவார் அப்படின்னு வந்து கைட் பண்ணுது. ஸோ அது வரைக்கும் நம்ம எதுக்கு ஃபீல் பண்ணணும், எதுக்கு அழணும், எல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம், வேஸ்ட் ஆஃப் எனர்ஜி. அவர் தான் வருவார் நமக்கு வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்காக ஒரு இன்ட்யூஷன் சொல்லுது. அப்போ அது வரைக்கும் நம்ம வந்து செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு ஹாப்பியாக இருப்போம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து செல்ஃப் லவ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பர்சனுக்கு ட்ரிகர் ஆகும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ ஒரு பர்சன் ரிலேஷன்ஷிப்பில் ஒரு பிரேக்கப் ஆகிருக்கு, நீங்கள் வந்து அழுது இருந்தீங்கன்னா அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்காது. இதே நீங்கள் வந்து அந்த கஷ்டத்தையும் ஒரு நல்ல விஷயமா கொண்டு போகும்போது செல்ஃப் லவ் பண்ணி ஹாப்பினஸ்ஸாக எடுத்துகிட்டு போகும்போது இப்போ 6 மந்த்ஸில் உங்களுக்கு ஒரு ரீயூனியன் நடக்குதுன்னா அது 3 மந்த்ஸ்லேயே நடக்கும். ஸோ அந்த அளவுக்கு சீக்கிரமாகவே அட்ராக்ட் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் லைஃப்லேயும் சரி என்ன நடந்தாலும் சரி பார்த்துக்கலாம், ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் இருக்கணும். உங்களோட உயிரும் ஆன்மாங்கிறது வந்து யூனிவர்ஸ் வந்து நமக்கு கொடுத்த ஒரு பிளெஸ்ஸிங்ஸு. ஸோ அதை வந்து எப்போவுமே நம்ம வந்து யாருக்காகவும் ஹர்ட் பண்ணக்கூடாது. சரியா? ஓகே. நீங்கள் வந்து இந்த பர்சன் மைண்டில் நினைக்கிறாரு நீங்கள் வேண்டாம், உங்களை வந்து விட்டுட்டு நம்ம வேறு ஒரு ஆப்ஷன், ஏன்னா இந்த பர்சன் வந்து வேறு ஆப்ஷன் வச்சுக்கிட்டதில்லை. ஆனால் இந்த பர்சனுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இருக்காங்க. சரியா? வேறு பர்சன்ஸ் வந்து இந்த பர்சனை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பர்சன் என்ன நினைக்கிறாருன்னா வேறு ஆப்ஷன் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டுறலாம், அந்த மாதிரி தாட் இவருக்கு இருந்திருக்கு. ஸோ ஆனால் அவருக்கு வந்து அப்படி பண்ண முடியலை. ஏன்னா வேறு யாரும் இந்த பர்சனுக்கு பெஸ்ட்டு கிடையாதுங்கிற ஒரு ஃபீலை வந்து டிவைன் பவர் வந்து அவருக்கு கொடுத்துருக்கு. ஸோ இந்த பர்சனுக்கு உங்கள் மேலே வந்து ஒரு ஹார்மோனி ஃபீல் ஆகியிருக்கு. ஸோ இந்த பர்சன் வந்து எவ்வளோ பிஸியாக அவரை வச்சுருக்க ட்ரை பண்ணாலும் உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இவரை டிஸ்டர்ப் பண்ணுது கரண்ட்லி. ஸோ இவருக்கு வந்து கொஞ்சம் ஹீலிங் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அந்த கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறாரு. எனக்கு யாரும் இல்லை, அந்த மாதிரி என்ன சுற்றி எல்லாரும் இருந்தாலும் எனக்கு யாரும் இல்லாத மாதிரி வெறுமையாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங் கரண்ட்லி நடந்துகிட்டு இருக்குது. இந்த பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ரியலைசேஷன் வந்துட்டார். அதாவது நமக்கு எந்த ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணலாம் நம்ம நினச்சாலும் நம்மளால் முடியலை அப்படின்னா கடவுளையும் விதியையும், அதாவது யூனிவர்ஸையும் விதியையும் மனுஷங்களால் ஜெயிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் அவனுக்கு வந்திருக்கு. ஸோ எனக்கு வந்து ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட் வேணும்னு நினைக்கிறாரு. ஸோ இந்த பர்சன் நினைக்கிறது நம்ம ஃப்ளோலே போவோம். ஹீலிங் முடிஞ்ச பிறகு இந்த யூனிவர்ஸே நம்மளை வந்து கைட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாரு. இவருக்கு வந்து இந்த பர்சனுக்கு வந்து ஹீலிங் முடிஞ்ச பிறகு இவருக்கு வந்து கண்டிப்பாக ஒரு ரீபர்த் இருக்குது இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஸோ உங்களை காம்ப்ரமைஸ் பண்ணணுங்கிறது நினைக்கிறாரு கண்டிப்பாக. ஓகே, உங்கள்கிட்ட பேசுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் தேடிட்டு இருக்காரு. பாசிபிலிட்டிஸ் வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. இவர் வந்து
ஹீலிங் ஆகிட்டுருக்காரு. ஹீலிங் ஆகும்போது இவருக்கு இன்னுமே நிறைய ரிலேஷேஷன் நடக்கும். ஹீலிங் முடியும் போது இவர் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆக்ஷன் எடுப்பார். உங்கள்கிட்ட ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு ஹோப் தருவார். ஒரு ரியூனியன் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதுவரை அவருக்கு ஹீலிங் ஆக கொஞ்சம் டைம் வேணும். அந்த டைம் நீங்கள் கொடுங்க. நீங்கள் வந்து கரண்ட்லி எப்படி இருக்கீங்களோ அந்த வேலையே போங்க. எல்லாமே பாசிட்டிவாக முடிக்கிறதுக்குள்ளாடி பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் லெட்டர்ஸ் பார்க்கலாம். C important, L important, M important, J important, A important, H important. இனி இம்பார்ட்டண்ட் டேட்ஸ் பார்க்கலாம். 2 important, 3 important, 4 important, 7 important, 9 important, 21 important, 14 important, 15 important. இனி இம்பார்ட்டண்ட் மந்த் பார்க்கலாம். February important, March important, April important, July important, June important, August important, September important. இனி இம்பார்ட்டண்ட் ஏஜ் பார்க்கலாம். 16 important, 19 important, 29 important, 30 important, 35 important, 43 important, 58 important. ஓகே, இனி இம்பார்ட்டண்ட் கலர் பார்க்கலாம். எல்லோ, வயலட், பர்பிள், பிங்க். ஓகே, எனி இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர் பார்க்கலாம். இம்பார்ட்டண்ட் ஏஞ்சல் நம்பர் 888. 888 யார் கண்டினியூஸாக பார்க்குறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரெசனேட் ஆகலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். இதில் உள்ள எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் மேட்சாக இருக்காது. ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் சில பேருக்கு மேட்சாக இருக்கும். ஸோ ரெசனேட் ஆகுறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.